Good morning, friends. Today we discuss about the topic on ionic bond. நம்ம நேற்று டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ்ல பார்த்தோம். அதுல வந்து பிரைமரி பாண்ட்ஸ்ல வந்து அயானிக் பாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அயானிக் பாண்டுங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் டூ அயான்ஸ். அதாவது ஒரு இப்போ சப்போஸ் ஒரு சோடியம் ஆட்டத்தை எடுத்துக்கிறோம். சோடியம் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 11 எலக்ட்ரான்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் இருக்கு, செகண்ட் ஆர்பிட்டல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு, 2 8 10. மூணாவது ஆர்பிட்டல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான், சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இது இப்ப சப்போஸ் இது வந்து அயானா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்டமா கன்சிடர் பண்ணும்போது குளோரின் கன்சிஸ்ட் ஆஃப் 17 எலக்ட்ரான்ஸ். முதல் ஆட்டத்துல 2 எலக்ட்ரான், ரெண்டாவது ஆற்றல் மட்டத்துல 8 எலக்ட்ரான், மூணாவது ஆற்றல் மட்டத்துல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5. இதுல ஒரு எலக்ட்ரான் வந்து டிஃபிசிட்டா இருக்கு, ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு டிஃபிசிட்டா இருக்கு. இப்ப இந்த 2 அயானும் ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கிற போது இது வந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில விட்டுட்டு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். இது ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி வரும்போது இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்துட்டு குளோரினுக்கு கொடுத்துரும். இந்த குளோரின் அக்செப்ட் பண்ணிட்டு இது எலக்ட்ரானை கொடுக்கறதுனால Na+ அயானா மாறுது. இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றதுனால Cl குளோரின் மாலிகுல் வந்து குளோரின் ஆட்டம் வந்து குளோரைடு அயானா கன்வெர்ட் ஆகுது. அப்ப Na+Cl-. இப்ப இது ரெண்டுக்கு இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு. அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இந்த அதுக்கு ரெண்டு அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஷேரிங்னால ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. that depends on the ions, that's called ionic bonds. Objectives of the today's talk is introduction. Ionic bond we can try to study the in theoretical point of view, and the properties of ionic bonds. Finally summarize the today's talk. இப்ப இதுல வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய மெக்கானிசம் இதுல இருக்கு. ஸோ சோடியத்தோட ஒரு எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் செல்லுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், ஓகே, அந்த ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு இந்த குளோரின் ஆட்டத்தோட அவுட்டர் மோஸ்ட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய 2 4 6 7 எலக்ட்ரான்ஸ், 7 எலக்ட்ரான் இருக்கு. இதுல ஒரு எலக்ட்ரான் டிஃபிசிட்டா இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸா இருக்கு. அப்ப இது வந்து என்ன செய்யும்னா அந்த அயனைசேஷன் ப்ராசஸ் பண்ணும். ஒரு எலக்ட்ரானை வெளியில ஏத்தும். அந்த அயனைசேஷன் பண்ணும்போது இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்ப ரெண்டுக்கு இடையில இது அயனைசேஷன் எனர்ஜி கிரியேட் ஆகுது. இது எலக்ட்ரான் அஃபினிட்டி எனர்ஜி. அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்டு பாண்ட் எனர்ஜி. தட் இஸ் கால்ட் அயானிக் பாண்ட். இதான் மெக்கானிசம். இந்த ஒரு எலக்ட்ரானை வெளியில அலோவ் பண்றதுனால இது கேட்டையனா கன்வெர்ட் ஆயிருது, Na+ அயான்ஸா கன்வெர்ட் ஆயிருது. ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுனால ஆனயனா கன்வெர்ட் ஆயிருது, Cl- அயான், குளோரைடு அயானா கன்வெர்ட் ஆகுது, சோடியம் அயானா கன்வெர்ட் ஆகுது. அப்ப Na+ and Cl- இடையில இந்த எலக்ட்ரான் ஷேரிங் இருக்கும். அந்த எலக்ட்ரான் ஷேரிங்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அயானிக் பாண்ட், இந்த பாண்டிங் பிட்வீன், அதை வந்து ஸ்டெபிலிட்டிக்காக இந்த எலக்ட்ரானை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் ஆகி இந்த வேலன்ஸ் செல்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகுது. கம்பைன்ட் ஆகும்போது ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. தட் பாண்ட் இஸ் கால்ட் அயானிக் பாண்ட். Let us discuss in detail about ionic bonds. இப்ப an ionic, இந்த டெஃபினிஷன்ல பாருங்க, ionic bond or electrovalent bond is a type of chemical bond which is formed between atoms of two different types of ions. Okay, ஒரு அயானிக் பாண்டு அல்லது எலக்ட்ரோவேலன்ட் பாண்டுங்கிறது இஸ் ஒரு கெமிக்கல் பாண்ட். அது எதுக்கு இடையில நடக்குது? ரெண்டு ஆட்டத்துக்கோ ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ்க்கு இடையில இந்த பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இது காமனா வந்து எந்த டைப் ஆஃப் மெட்டல் அல்லது நான் மெட்டல்ல கிரியேட் ஆகும்னா, இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த மெட்டல் அண்ட் நான் மெட்டல். சோடியம் இஸ் அ மெட்டல், chlorine
as a non-metal. Okay, இந்த ரெண்டு மெட்டலுக்கு இடையில ஒரு electrostatic attraction இருக்கு. That is, it is formed between the attraction between electropositive metal and electronegative metal. ஒரு electropositive மெட்டலுக்கும் electronegative மெட்டலுக்கும் இடையில ஏற்படக்கூடிய பாண்டு தான் என்னது, இந்த அயானிக் பாண்ட். இது காமனா எந்தெந்த ஆட்டம்ஸ்ல inorganic commonly it should be formed in inorganic compounds like sodium chloride. நம்ம சோடியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் மெக்னீசியம் குளோரைடு எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாத்துலேயுமே இந்த அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல மெயினா இருக்கிறது கூலம் இன்ட்ராக்ஷன். இந்த அந்த ஆட்டத்துல மிக முக்கியமா இருக்கிறது கூலம் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃபார் த இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பாண்டிங். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் அயான், இது நெகட்டிவ் அயான். அப்ப அது ரெண்டுக்கு இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு பேரு கூலம் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூலம் இன்ட்ராக்ஷன்ங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் ஈக்குவல் டு சாதாரணமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் மைனஸ் இ ஸ்கொயர்டு. அதாவது எலக்ட்ரானோட சார்ஜ் இ, குளோரினோட சார்ஜ் மைனஸ் இ, therefore minus e squared by 4 pi epsilon 0 r, where r is the distance between oppositely charged ions. இப்போ இது ரெண்டும் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன, ரெண்டு அயான்ஸ் மிக்ஸ் ஆகி தான் ஃபார்ம் ஆகுது. அயான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் ஆர் கம்பைன்ட் ஈச் அதர் டு ஃபார்மிங் எ atom or molecule. So that type of energy is called cohesive energy. The cohesive energy of the sodium chloride molecule is 7.9 electron volt. ஒரு ஆட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவு, 7.9 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த இதுல அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்னும் கொஞ்சம் டீடைல் டிஸ்கஷன், அந்த தியரியோட கண்டினியூஷன் தான். அதாவது சோடியம் ஆட்டம் அண்ட் குளோரின் ஆட்டம். அப்ப இந்த சோடியத்த ஆட்டத்தோட ஃபைனல் ஆட்டம் வந்து இதோட கம்பைன்ட் ஆகுது. அப்ப கம்பைன்ட் ஆகும்போது ரெண்டுமே இதுல உள்ள ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்துட்டு அயனைஸ் பண்ணிட்டு சோடியம் கேட்டையனா கன்வெர்ட் ஆகுது, குளோரின் ஆணையனா கன்வெர்ட், ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி குளோரைன் ஆணையனா கன்வெர்ட் ஆகுது. ரெண்டுக்கு இடையில இருக்கிறதா என்னது, இந்த அயானிக் பாண்ட். இதைத்தான் நம்ம போன டிஸ்கஷன்லயும் பார்த்தோம். இப்ப இதுல பாருங்களேன், in case of sodium chloride there are more electrons around chlorine Cl minus and fewer electrons around Na forming Na plus. The transfer of one electron from his outermost cell of sodium atom to chlorine atom, which is 7 electron in the outermost cells of formation of stable electronic configuration. இதுல சொன்னதுதான் அதே விஷயம் தான் இங்கே பேசிட்டு இருக்கோம். After exchange of valence electron, all sodium atom exists a positive ion, chlorine exists a negative ion. The ionic bond formation is schematically in the figure. இதுல the electron energy required to remove the one electron from the outermost cell is this 5.1 electron volt per atom. But electron affinity of chlorine atom is 3.8 electron volt per atom. இந்த இதுல வெளியில அனுப்புறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது, இது அயனைசேஷன் எனர்ஜி. எலக்ட்ரான் அஃபினிட்டி எனர்ஜி வந்து 3.8 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகி தான் நமக்கு என்ன ஆகுது, அயானிக் பாண்டா ஃபார்மேஷன் ஆகுது. So here these slides dictate the properties of ionic bonds. It is easy to describe and visualize. So ஈஸியா வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும், அதே மாதிரி விசுவலைஸா என்ன நடக்குதுங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். So it exists in a compounds which are composed of metallic and non-metallic elements. நம்ம பார்த்தோம், இதுல உள்ள காம்பவுண்ட்ல ஒரு ஆட்டம் வந்து மெட்டல், இன்னொரு ஆட்டம் வந்து நான் மெட்டல். ரெண்டுக்கு இடையில உள்ள காம்பினேஷன் தான் இந்த அயானிக் பாண்ட்ஸ். It stands as non-directional, that is magnitude of the bond is equal in all direction around the ion. இது வந்து ஒரு டைரக்ஷன் கிடையாது, நான் டைரக்ஷன். அப்ப அதனோட மேக்னிடியூட் வந்து magnitude of the bond is equal in all direction around the ion. Ionic bonds are strongest bonds. Ionic bonds வந்து strongest bonds in nature. அதே மாதிரி ionic solids possess a crystalline structure. இது வந்து crystalline structure ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லேட்டஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது
இது ஆக்சுவலாக இந்த அயனிக் பாண்ட்ஸ் எல்லாமே கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்னா பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் கோயிங் டு பி அரேஞ்ச்டு cascaded series. Ionic materials are characteristically hard and brittle, further electrically and thermally insulated. இந்த இதுல பாருங்க, its ionic materials are characteristically hard elements ஆ இருக்கும், and brittle. பிரிட்டில்னா ஈஸியா உடையக்கூடிய தன்மையில இருக்கும். பிரிட்டில் நேச்சரும் இருக்கு, ஹார்டு தன்மையும் இருக்கு, ரெண்டு விதத்திலையும் இருக்கு. அண்ட் ஃபர்தர்மோர் எலக்ட்ரிக்கலி அண்ட் தெர்மலி இன்சுலேட்டிவ். எலக்ட்ரிக்கலாகவும் தெர்மலாகவும் இன்சுலேட்டிவ் மெட்டீரியல்ஸா இருக்கும். போலார் லிக்விட்ஸ் லைக் வாட்டர் இஸ் அ குட் சால்வெண்ட் ஃபார் அயானிக் கிறிஸ்டல்ஸ். ஏன்னா வாட்டர் இஸ் அ வெரி குட் சால்வெண்ட், அக்வஸ் சால்வெண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த வாட்டர் அது வந்து பொதுவா அயானிக் கிறிஸ்டல்ஸை ஈஸியா வந்து கரைச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடு எடுத்து கொஞ்சம் போல சோடியம் குளோரைடு உப்பு எடுத்து நம்ம தண்ணியில போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகும். இட் ஷுட் பி ஈஸிலி டிசால்வ் இன் திஸ் அயானிக் போலார் மாலிகுல்ஸ். போலார் மாலிகுல்ஸ்ங்கிறது என்ன? போலார் லிக்விட் லைக்னா வாட்டர். போலார்னா என்னது? பெர்மனன்ட் டைபோல் மொமெண்டா பிரிக்கக்கூடிய மாலிகுலுக்கு பேரு போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வாட்டர் இஸ் அ வெரி குட் ரோல் to dissolve all the substance, because 98% of our materials will be dissolved in water. So finally, summarizes today talk. So இதுல வந்துட்டு நம்ம அயானிக் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து அயானிக் பாண்டோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்? சோடியம் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுனால அயானிக் that is called a ionic bond create ஆகுது. this is ionization energy. ionization energy ன்னு சொல்றோம். இது வந்து குளோரின் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுனால இது எலக்ட்ரான் அஃபினிட்டி எனர்ஜின்னு சொல்றோம். அது ரெண்டுக்கல்ல ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலன்ஸ் செல்ல ஒண்ணுக்கு கம்பைன்ட் ஆகுறதுனால சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைட் அயானிக் பாண்ட், சோடியம் குளோரைடுக்கு இடையில அயானிக் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏன்னா இதுல சோடியம் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை இந்த அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் எலக்ட்ரானை வந்து குளோரின் ஆட்டத்துக்கு கொடுத்துருது. குளோரின் ஆட்டத்துக்கு கொடுக்கறதுனால the charge it is come to cationic conversion. இந்த ஒரு எலக்ட்ரானை இந்த குளோரின் ஆட்டை வந்து அக்செப்ட் பண்றதுனால அது இது என்னது Cl minus, this is called anionic conversion. This is called electron affinity energy. This is actually ionization energy. இப்போ இது இங்கிருந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது? ஒரு அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அயானிக் பாண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ஸ் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அயானிக் பாண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, so from this I conclude this session of ionic bond is very easily and visually whatever be happen inside the sodium chloride crystal ஈஸியா நம்மளால பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுல டிஸ்கிரைபும் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, இந்த இது வந்து இட்ஸ் a very primary bond in nature அப்படின்னு சொல்லிட்டு கூட லாஸ்டா சொல்லியிருக்கிறோம். So the ionic crystals formation will discussed here. So watch this video and the responses cues. Okay, have a nice day. Thank you very much for your patient listening for this talk.